மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார். அதனால் அவருக்கு வேலூர் வாசகர்கள் சார்பில் நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன நாள் தெரியுங்களா? உலக சகிப்புத்தன்மை நாள். உலக சகிப்புத்தன்மை நாள். அதை நான் எப்படி சார் கண்டுபிடிச்சேன்னு கேட்டா இதழ்கள் தான். எதில் படித்தேன்? இதழ்களில் படித்தேன், பேப்பரில் பக்கத்தில் தான் படித்தேன். இன்னைக்கு உலக சகிப்புத்தன்மை நாள். இது டிக்ளேர் பண்ணது யாரு? 1995 டிக்ளேர் பண்ணாங்க, 96 அமலுக்கு வந்தது. இது டிக்ளேர் பண்றது யார் அதிகாரம்? ஐநாவில் யுனெஸ்கோ. யுனெஸ்கோ ஆரம்பிச்சது இன்னைக்கு தான், நவம்பர் 16 தான். இது எல்லாம் இதழ்களில் படிச்சிடலாம். அதுக்கு டீடைல்ஸ் யுனெஸ்கோ என்னன்னு தெரியும். இப்போ லைப்ரரி வந்து புக்கை படிக்கணும், பேப்பர் எங்கே வேணா வாங்கிக்கலாம். ஆனால் யுனெஸ்கோ வரலாறு சகிப்புத்தன்மையை பற்றி தகவல் தெரியல, என்ன பண்ணுவீங்க? லைப்ரரி வந்தாங்க. ஆக இந்த லைப்ரரி என்பது ஒரு இயக்ககம் அல்ல என்று எஸ்.ஆர். ரங்கநாதன் சொல்லியிருக்காங்க. அவர் சீர்காழியில் பிறந்தவர். இன்னைக்கு சீர்காழியில் அவர் பிறந்த ஊர்ல உலகளவிய புகழ்பெற்ற நூலகர். அவர் சொந்த ஊர்ல சொந்த கட்டடம் இல்லை சார் லைப்ரரிக்கு, இப்போதான் கட்டுறாங்க. நாம் இன்னும் 5 வருஷமா டெய்லி இந்த மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், இது எங்களுக்கு கூட பெருமையாக நினச்சிக்கலாம். வேலூர் லைப்ரரியில் தான் ஆரம்பித்தோம் 5 இயர்ஸ்க்கு முன்னே. என்ன எஸ்.ஆர். ரங்கநாதன் நூலகத்தந்தை. வெஸ்ட் பெங்காலுக்கு அவர் தான் நூலகத்தந்தை, பீகாருக்கு அவர் தான் நூலகத்தந்தை, மகாராஷ்டிராவுக்கு அவர் தான் நூலகத்தந்தை. அப்படிப்பட்ட நூலகத்தந்தை என்று போற்றப்படுவர் தமிழர். லண்டன்ல போய் படித்தார் நூலகத்துறை சப்ஜெக்டை. எல்லாம் மாடர்னைஸ் ஆனது இந்த லைப்ரரிக்கு காரணம் அவர் எஸ்.ஆர். ரங்கநாதன். அவருடைய பிறந்த ஊர்ல சொந்த லைப்ரரிக்கோ சொந்த கட்டடம் இல்லை என்ற குறைபாடை நாங்கள் 5-6 வருஷமா இதே லைப்ரரி இதே இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அரசாங்கம் போன வருஷம் சொந்த பில்டிங் கட்டம் தான் நாங்கள் பேப்பர்ல தான் படித்தோம், இதழ்கள் இல்லை. ஆகவே இந்த லைப்ரரி நமக்கு ஒரு ஞான களஞ்சியம், மிகப்பெரிய ஒரு ஞான சூரியன், நம்மை தாங்குகிற ஒரு தங்க வானம். வாசல் திறந்து வைக்கிறது இதழ்கள். இது அது ஒரு சாவி இதழ்கள். சரி, சாவி கூட திறந்துட்டேன், உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து என்ன பண்ண போறேன்? இப்போ நமக்கு தலைப்பு என்னன்னா, நூலகத்திற்கு வந்து வாசகர்கள் மிகவும் மகிழ்ந்து விரும்பி படிப்பது இதழ்களா நூல்களா? தலைப்பை நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுமா. எப்பவுமே பட்டிமன்றம் நிறைய பேர் தலைப்பை பற்றியே மறந்துடுவாங்க. உங்களை சொல்லலாம், பொதுவாக தலைப்பை மறந்துட்டு எங்கெங்கோ பேசிட்டு போவாங்க. இப்போ நம்ம நூல்கள் மனிதனை வளர்ச்சி அடைய செய்கிறது. மனிதன் மாறுகிறான், ஒரு மனிதனை மாற்றுகிறது, உலகத்தை படைக்கிறது, புத்துலகம் படைக்கிறது நூல்கள். சரி, நாம சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்கிறோம்? நூலகத்துக்கு வந்துட்டு இதழ்கள் படிக்க போறியா, உள்ள போய் படிக்கிறியா? இதுதான் கேள்வி. அதுல மகிழணும், விரும்பணும், விரும்பி மகிழ்ந்து படித்து ரசித்து ருசித்து அப்படி போறது யாரு? வாசகர்கள். எங்க? அங்கேயா இங்கேயா? இதான் கேள்வி. சாவி போட்டு தள்ளு, உள்ள வந்து லைப்ரரி வந்துடும். எப்படியோ வந்தீங்க லைப்ரரி, பெரிய விஷயம். லைப்ரரி வரது எவ்வளோ பேர் இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு நூலக வரவிழாவில் இந்த ஆண்டு கொஞ்சம் கூட்டம் நமக்கு திருப்தியாக இருக்கு. சண்டே டிவி சீரியல் லீவு நாள் ரெஸ்ட் எடுத்து இருந்தால் கூட இந்த நாளில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி. வாசகர்கள் இப்போ பாருங்க, இந்த பக்கம் தான் முன்னாடி இதழ்கள் இருக்குது. இதழ்கள்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இப்போ கல்கி அன்னையா சொன்னார், கல்கி அந்த காலத்து இதழ்கள். நாங்கள் போய் லைப்ரரியில் அணைக்கட்டில் படித்தேன். வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினா 74 ஆரம்பித்தேன் அணைக்கட்டில். 74 நான் பிஎட் முடித்தேன். பிஎஸ்சி இங்கிலீஷ் காலேஜ் தான், சுயபுராணம் இல்லை, பிஎஸ்சி இங்கிலீஷ் காலேஜ் படிக்கும்போது என் தமிழாசிரியர் மாவி சுதாகர் இந்த இலக்கியத்தில் ஈடுபடுத்தினார். அப்போது வந்து லைப்ரரி நான் சொன்னேன் ஏற்கனவே எனக்கு 50ஆவது ஆண்டு நான் லைப்ரரிக்கு எதிர்களை வெங்கடேஸ்வர ஸ்கூலில் தான் படித்தேன். அன்னைக்கு ஆப்ரோசர் போட்டு இருக்கும்போது லைப்ரரி உள்ளோட என்ன விட மாட்டாங்க. அங்கேயே கையெழுத்து போட்டு சில்ட்ரன்ஸ் லைப்ரரி முன்னே இருந்தது. இப்போ மேத்யூஸ் அங்கே இருக்கார், பின்னால் இருக்கிற இப்போ சில்ட்ரன்ஸ் லைப்ரரி முன்னால் இருந்தது சில்ட்ரன்ஸ் லைப்ரரி. ஆப்ரோசர் எங்க நாங்களாம் அங்கே இல்லாமல் போகணுவாங்க, அப்படி போயிடுவோம். சத்தியமாக சொல்கிறேன் சார், 1967-68 நான் எஸ்எல்சி இன்ட்ரெஸ்ட் அன்றைக்கி ஆரம்பித்த நூலக பழக்கம். நான் 72 பிஎஸ்சி முடிச்சு 74 பிஎட் முடிச்சு 3 வருஷம் வேலை இல்லாமல் சுற்றி இருக்கிற பைத்தியக்காரனாக இருந்திருக்கேன் நான். அந்த பைத்தியம் இந்த நூலகத்து மேலே அந்த பைத்தியம். நூலகமே கதியாக இருப்பேன். எங்கள் வீட்டுக்கு அம்மா சொல்லுவாங்க,
என்னடா இவங்க பைத்தியம் முடிச்ச லைப்ரரி கரெக்டாக காலையில் போய் மதியம் வரும் சைக்கிளில் சாப்பிட்டு 4 மணி திருப்பி போயிடுவோம் அணைக்கட்டில். அதுவும் பெரிய லைப்ரரி கிடையாது அணைக்கட்டு, சின்ன கிளை உலகம் தான். ஆனால் அது உள்ள நாங்கள் போனோம்னா கல்கண்டுன்னு ஒரு வாரம் இதழ் வரும். நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கலாம். இப்போ 2000 கிட்ஸுக்கு தெரியாத வாய்ப்பு இல்லை. கல்கண்டுன்னு ஒரு வாரம் இதழ், அது விலை ஒரணா. அந்த இதழை 10 பேர் படிப்பான். அட்வான்ஸ் பேலஸ் கேப்பில் சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்டுனே இருப்போம். நம்ம பின்னால் ஒருத்தர் டோக்கன் நிற்பான், அதுக்கு பின்னால் ஒருத்தர் நிற்பான். உங்களுக்கு பேலஸ் கேப் ஒரு காலத்தில் எப்படி இருந்து தெரியுங்களா? மொத்தத்தில் சாப்பாடு தருவான் சார் 15 ரூபாய்க்கு மொத்தத்தில். அப்படிப்பட்ட சாதம், மோர் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், அப்படி இருக்கும் பேலஸ் சாப்பாடு. சாப்பிட்டுட்டே இருக்கும். பின்னால் கீழ் நிற்கும் 10 பேர் நிற்பாங்க ஒரு இடம் பிடிக்கிற இலைக்கு. அந்த மாதிரி இந்த கல்கண்டு இதழ்கள் ஒரணா. ஆனா வாழ்க்கையே புரட்டி போட்டுடுங்க கல்கண்டு. மணிமேகலை பேசுறோம், அதுலதான் ஐயா புக்கு வெளியிட்டார். மணிமேகலை பேசுற வெளியிட்டார் கல்கண்டு இதழ்க அவ்வளவு செய்திகளை சொல்லும். கல்கி, கலைமகள், அமுதசுரபி, ஆனந்த வீரர், குமுதம், கலைக்கதிர், மஞ்சரி, ஸ்டார் டெஸ்ட், ரீடர்ஸ் டைஜஸ்ட், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பேப்பர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைம்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து, இவ்வளவு பேப்பருங்க. இன்னும் நான் இதழ்கள் பேர் நிறைய சொன்ன டைம் இல்லை. இப்போ நண்பர்கள் நிறைய சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு பெரிய கலைஞர் பக்கத்தில் இருக்குது. அதனால பொருள் செல்வகுமார் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அப்படி கட்டினா 2 லட்சம் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு நாள் ஆகிடும். புக்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. அவர் போய் ஒரு சாட்னு அதில் போய் கேட்குறாரு, நூலகத்தில் வாசகர்கள் விரும்பி பிடிப்பது இதழ்களா நூல்களான்னு கேட்டால் ஒரு 35 பக்கத்துக்கு அவர்கிட்ட சப்ஜெக்ட் கொடுத்து போச்சு சார். அந்த கம்பெனி செல்லு அந்த மாதிரி எதில் போட்டாலும் அப்படியே விரல் நொடியில் வச்சிருக்க டிப்ஸ். அப்படிப்பட்டவரை இதழ்கள் பற்றி பேச போகிறாரு. நான் நிறைய பேச விரும்பல. அதனால அணைக்கட்டு லைப்ரரியில் நான் இதழ்கள் படிச்சிருவாங்க. ஆனால் இங்கே தான் முக்கியமான கேள்வி இருக்கு. இதழ்கள் படிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா வாசகர் இதழ்களை ஆர்வமாக படித்தேன், ஒரு 1.5 மணி நேரம் படித்தேன். அதுக்கு பிறகு நான் உள்ளே போவேன். உள்ளே போனால் லைப்ரரியில் புக்ஸ் எடுப்பேன். முதல்ல நான் படித்தது மூமி இஸ்மாயில். ஒரு காலத்தில் சென்னை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அவர் தான். ஏஎம் நிறுவனம் அவரை தான் வச்சது. எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சது, நான் பயன்படுத்திக்கல. மூமி இஸ்மாயிலும் ரெஜிஸ்டர் பண்ண வந்தார் மெட்ராஸில். நான் ரெஜிஸ்டர் மூமி இஸ்மாயில் கூட ஏஎம் கல்யாண மண்டபத்தினுடைய ஓனர் அம்மா ராஜேஸ்வரி, ஏஎம் ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்காங்க. ஒரு உயில் பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ அந்த அம்மா கூப்பிட்டு மூமி இஸ்மாயில் கிட்ட சொல்கிறாங்க, இவரை பயன்படுத்திக்கலாம், இவர் அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்கீங்கன்னு. அன்னைக்கு நான் போய் இந்த சினிமாவில் கூட போயிருக்கலாம். அதாவது தன்னை நம்பும் தைரியம் இல்லை எனக்கு. வெளி உலகம் அதுதான் சொல்ல வரேன். இந்த புஸ்தகம் தான் எங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வருது. அதனால அதை சொல்ல வரேன். லைப்ரரியில் நான் பொதுவாக இந்த சப்ஜெக்ட் மீறி நான் போகிறது கிடையாது. ஆகவே அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கல. அந்த மூமி இஸ்மாயில் எழுதின ஒரே ஒரு கவிதை தாங்க என் வாழ்க்கையை திசை திருப்பியது. ஏன்னா நான் இப்போ ஒரு இலக்கியம், நான் பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்கேன். இப்போ அண்மையில் டாக்டர் பட்டம் வாங்கினேன். ரிட்டையர் ஆகிட்டு 7 வருஷம் டெய்லி காலேஜுக்கு போய் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு பிஹெச்டி பட்டம் வாங்கினேன். நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தேன் தெரியுங்களா? குறுந்தொகை எடுத்தேன். இந்த குறுந்தொகை ஏன் எடுத்து நான் இன்னி வரைக்கும் சொல்லலை. இதுக்கு காரணம் லைப்ரரி தான். லைப்ரரியில் நான் முதல் படித்த புக்கு மூமி இஸ்மாயில் புக்கு. அது ஒரு இலக்கிய கட்டுரையில் குறுந்தொகையை பற்றி எழுதியிருக்காரு. காண மஞ்சை அரையை முட்டை வெயிலாடு முசுவின் பொருளை உருட்டும் என்பது கவிதை. குறுந்தொகை 4 வரி தான். 2 வரி 4 வரியில இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டானே. காண மஞ்சைனா காட்டுல இருக்கிற மயில், மஞ்சைனா மயில். மயில் ஒரு முட்டையை வச்சுட்டு போயிருக்குது. பாறைக்கு இருக்குல்ல சந்தில், அது பாதுகாப்பாக இருக்கிறது விளையாட போயிருக்குது மயில். இந்தாண்ட பக்கம் குட்டி குரங்குங்க, அது என்ன தெரியும்? முட்டைன்னு தெரியுமா? அது வாலிபால் ஃபுட்பால் மாதிரி வச்சிங்கன்னா அந்த முட்டையை எடுத்து உடச்சி ஆடிங்குது. மயில் அங்கேருந்து பார்த்துட்டு வரதுல எல்லா முட்டையும் உடஞ்சி போச்சு. காண மஞ்சை அரையை முட்டை வெயிலாடு முசுவின்னா குரங்கு குட்டி. முசுவின் குரலை, முசுன்னா குரங்கு, பெண் குரங்கு, குரலைன்னா குட்டி. குட்டி குரங்குன்னா அந்த முட்டையை உடச்சிட்டு போயிடுச்சான். அந்த மாதிரி என் தலைவன் என்னை விட்டு பிரித்து போயிட்டான். நான் படுற பாடு யாருக்கு தெரியும் என்று சொல்ல வந்த தலைவியிடம் தோழி சொல்றான். அப்போ தோழிக்கு பதில் சொல்றா தலைவி. இதுதான் அந்த பாட்டினுடைய வரி. இதுல இப்படிலாம் தமிழ்ல சொல்ல முடியுமான்னு நினைச்சேங்க. நான் 1974, யாருக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு.
அந்த அந்த கதை தான் லைப்ரரி போட்ட கதை. நான் இலக்கியவாதியாக மாறணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அப்துல் கலாம் ஐயா அவரை மாத்திர புத்தகத்தை நீ சொல்றாரு. நம்ம மகாத்மா எல்லாத்துக்கும் நம்ம எப்படி சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறோமோ, திருக்குறளை எடுக்கிறோமோ, அந்த மாதிரி எந்த இலக்கியம் பட்டிமன்றம் எதுக்கு தலைப்பு போனாலும் தீர்ப்புக்கு நம்ம மகாத்மாவை கூப்பிடுவோம். ஏன் தெரியுங்களா? மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையை மாற்றியது ஒரு புத்தகம். Unto this last, ரஸ்கின் எழுதியது. கடையனுக்கும் கடை தேற்றம். கடையனுக்கும் லாஸ்ட் பிச்சில் கிராமர் அவனையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு வரும். மலை முடுக்கலே ஒரு குன்றானில் இருக்கிற அந்த ஏழை பையனும் படிக்கணும். இன்னைக்கு இவர் பாடுபடுறாரு. அன்னைக்கு காந்தி அது மாதிரி நினைச்சதுக்கு காரணம் ரஸ்கின் எழுதுது. Unto this last அந்த புத்தகத்தை தான் மகாத்மா காந்தியை மாற்றியது. அவருக்கு அந்த புத்தகத்தை யார் கொடுத்தாங்க? மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் அடிதடிப்பட்ட போது அவர் கீழே கூப்பிட்டான் ரயில்வே ஸ்டேஷன் டிடிஐ. அப்போ கூட இருந்த ஒரு ஒருத்தருக்கு கொடுத்த புக்கு தான் இது. இந்த புக்கு படிச்சுன்னு போங்க மிஸ்டர் பகன்தாஸ், கரம்சந்த் காந்தி. அப்போ மகாத்மா இல்லை அவரு. அன்லஸ் அந்த புத்தகம் படிக்காத வரை அவர் பகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. Unto this last என்ற ரஸ்கின் எழுதிய புத்தகத்தை படித்த பின்பு he became Mahatma of India. Only just a single book made him to become Mahatma of this great nation. ஏன்? புத்தகத்தில் இருக்கிற வரிகள். அவர் எழுதிய சுயசரிதை என்கிற புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லியிருக்கார் இந்த மண்ணின் மைந்தர் மகாராஜா வாரியாசாமி. ஒவ்வொருவரும் சத்திய சோதனை படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இதோட நான் முன்னூறு நடத்துறேன். ஏன்னா பட்டிமன்றத்தில் ரொம்ப நேரம் முன்னூறு பேசக்கூடாது இந்த ஒரு மரபு. ஏன்னா 4 பேர் என்ன பேசுறாங்க நம்ம பார்க்கணும். ஆக லைப்ரரிக்கு உள்ள வந்துட்டோம். ரைட் சைடு இதழ்கள், லெஃப்ட் சைடு புக்ஸு, உள்ளவும் புக்ஸு. இப்போ வாசகர் உள்ள வரா. அந்த வாசகன் இந்த 3 இடத்துல எங்க ரொம்ப விரும்பி படிக்கிறான்? இஸ் சாட்டிஸ்ஃபைட், இஸ் ஹாப்பி. இதாங்க கேள்வி. இதுல ரொம்ப ஆழமான செய்திகள் எல்லாம் உள்ளடக்கிய விஷயங்கள் இருக்கு. இதை நாம பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இதுக்கு மேல என்னால் உள்ள போகக்கூடாது. ஏன்னா இங்க நான் நிறுத்துறேன். இதழ்கள் நிறைய இருக்கு. இப்போ டிஜிட்டல் லைப்ரரி வந்துச்சு, இ புக்ஸ் வந்துச்சு, இ லைப்ரரி வந்துச்சு, வாட்ஸ்அப் வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்துச்சு. யாரும் புக்ஸ் படிக்கிறது இல்லை. இப்போ டெட் எக்ஸாம் இன்னைக்கு. நான் காலையில் சாந்தினிகர் ஸ்கூல் வழியா வரேன். ஏறக்குறைய 500 பேருக்கு மேல வெளியில பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் இதுதான் பார்க்குறாங்களே தவிர ஒருத்தர் கூட செல்ஃபோன் டெட் எக்ஸாம் எழுதுவாருங்க. ஒருத்தர் கையில் கூட புத்தகம் இல்லைங்களா? எல்லாருமே செல்ஃபோன் பார்த்துருக்குறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், வயசானவங்க கூட பரிசு எழுதுறாங்க. ஆனாலும் அவங்க கூட புக்கு கையில் வச்சுருக்கு. நோபடி சேவிங் புக்கு. இப்போ என்ன அர்த்தம்? நூல் படிக்கிற பழக்கம் போயிடுச்சா? புத்தகத்தை ஆர்வம் இல்லையா, விருப்பம் இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா? அதை படித்தா அதே சப்ஜெக்ட் இதில் இருக்கு. இது சார்ஜ் போயிடுச்சுன்னா புக்கு கையில் வச்சுருப்பாங்க. அது முன்னே சர்வீஸ் பரீட்சைகளை இருப்பாங்க. புத்தகம் கூட இன்னைக்கு கையில் இல்லை. அது என்ன காரணம்? ஏன் புத்தகத்துக்கு மேலே நாட்டம் இல்லை? படித்தா எப்படி மாறலாம்? இதெல்லாம் செய்திகள் நிறைய சொல்லணும். இப்போ லைப்ரரியில் நாங்கள் இந்த இடத்துல நினைக்கிறேன். லைப்ரரி வாசகர்கள் உள்ள வந்துட்டாங்க. இதழ்கள் இருக்கு, நூல்கள் இருக்கு. இப்போ படிக்கிறதுல ஆர்வமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி எங்கே நிறைஞ்சிருக்கு என்பதை 4 பேர் அலச போறாங்க. இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். டாக்டர் முனைவர் பேராசிரியர் கவிஞர் பொன் செல்வகுமார். நூலகத்திற்கு உள்ளே வருகிற வாசகன் மிகவும் மகிழ்வது இதழ்களை படித்தா நூல்களை படித்தா என்கிற தலைப்பிலே இதழ்களை படித்துதான் ஒரு வாசகன் மகிழ்கிறான், நிறைவடைகிறான் என்கிற அணியில இப்போது டாக்டர் பொன் செல்வகுமார் அவர்கள் பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கிறார். மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார். அதனால அவருக்கு வேலூர் வாசகர்கள் சார்பில் நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை